எப்பா எல்லாரும் கிளம்பிட்டாவளா? சுத்தி பார்க்க போகணுமா இல்லைன்னா ரூம்லே கிடக்க போறாவளா? ஏன் அண்ணாச்சி கிளம்பியாச்சு கிளம்பியாச்சு, இந்த போக வேண்டிதான். சீக்கிரமா பொண்டாட்டி மார கூட்டு வாங்கடே. இப்படி பண்ணுதியோல எவ்வளோ நேரம் ஆகுது. போங்க, அவங்க ரூம்ல போய் கூட்டு வாங்க. நேராக இப்போ சுத்தி பார்க்க தான் போறோம். முக்கியமான ஒரு இடத்துக்கு போக போறோம். நல்ல பெரிய கார்டன், அதை தான் நம்ம பார்க்க போறோம். சரி அண்ணாச்சி, கோவப்படாம போறோம். எண்ணத்தை கோவப்படாம போவ, விடிய விடிய கிளம்புவாளுவ. ஆனால் போடுறது ஒரே துணி தான். ஏன் கீதா, விடிய விடிய கிளம்பாம சீக்கிரம் வாங்க எல்லாரும் வெளியே. ஏன் எல்லாரும் பார்த்துக்கிடுங்க, இது பேர் தான் லால்பாக்கு. இது நம்ம இந்தியாலேயே பெரிய கார்டனு. பெரிய ஏக்கர் கணக்கில் கெட்டியிருக்காவோ, நல்ல சூப்பராக இருக்கும். அம்மா எம்மா பெரிய பார்க்கு. நம்ம ஊரெல்லாம் சும்மா 2 அடி எடுத்து வச்ச பார்க்கே முடிஞ்சு விடுமே. சரி, எல்லாரும் அவங்க குடும்பத்துக்கு போய் டிக்கெட் எடுங்க. ஒரு ஆளுக்கு 100 நினைக்க, 60 ரூபாயோ 100 ரூபாயோ சொன்னாவோ. அப்பா, ஒரு ஆளுக்கு 100 ரூபானா ஒரு வீட்டுல 3 பேர் 4 பேர் இருந்தாங்கன்னா 400 ரூபாயா? அப்படி போய் சுத்தி பார்க்கலன்னா என்ன? கீதா, எங்க போனாலும் கேவலப்படுத்தாத. அப்படி சுத்தி பார்க்கறதுக்கு தானே வந்திருக்கோம், அப்ப வீட்டுல கிடக்க வேண்டியதானே? இல்லங்க, சொன்னேன். தலைவர் தானே கூட்டு வந்தாரு. அப்புறம் மொத்தமா ஒரு டிக்கெட்டை பேசி அங்க பேரம் பேசி கேட்க வேண்டியதானே. ஒரு ஊரா வந்திருக்கோம், மொத்தத்துல ஒரு 100-200 போட்டு முடிங்கன்னு சொல்லலாம்ல. ஏமா, தலைவருங்கிறது என்னம்மா? உங்க எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தி பத்திரமா கூட்டிட்டு வரணும். செலவெல்லாம் எப்படிமா செய்ய முடியும்? உங்களுக்கு பஸ்ஸுக்கு மட்டும் தானம்மா கேட்டிருக்கு. சரி, போய் டிக்கெட் எடுத்துட்டு எல்லாரும் உள்ள போங்க. எல்லாம் இது பெரிய பார்க்கு, சுத்தி அடிச்சு வர்றதுக்கு லேட் ஆயிரும். அதனால எல்லாரும் கடைசியாக இங்கேயே வந்து கூடிருங்கண்ணே. உங்களுக்கு டைமே 5 மணி. அதுக்கப்புறமா நம்மளே நினைச்சாலும் இங்க இருக்க முடியாது. சரி தலைவரே, அப்ப நாங்க எல்லாம் சுத்தி பார்க்க குடும்பமா போனாலும் சரி, எல்லாரும் சேர்ந்து போனாலும் சரி, கடைசியா இந்த இடத்துல வந்து கூடிரணும், அப்படிதானே? சரி வாங்க, நேரத்தை கடத்தாதீங்க, போவோம். இது பேர் தான் கண்ணாடி மாளிகையாம். கண்ணாடியால செஞ்சிருக்காவலாம். இந்த சுதந்திர தினம்லாம் வரும்ல, ஆகஸ்ட் 15, அதுக்கப்புறம் ஜனவரி 26லலாம் இங்கே நல்ல சூப்பராக டெக்கரேஷன் பண்ணி பூ அலங்காரம்லாம் போட்டு வைப்பாவோலாமே. நம்ம இன்னைக்கு போகிற அன்னைக்கு கூட பூ அலங்காரம் இருக்குன்னு சொன்னாவோ. நல்ல போட்டோவா எடுக்கலாமே. ஆமா ஆமா. சரி, மற்றவங்களுக்கு போய் பார்க்கணும்னா போய் பாருங்க, உள்ள போய். என்ன மைனியோ, சொடிதார் வந்து சேலைக்கு மாறியாச்சு. அவ்வளவுதான் மைனியோ, சும்மா பஸ்ல வரும்போது பிரியா இருக்கணுமேன்னு போட்டோ எடுத்துக்கிடுங்க. அதுக்கப்புறமா நம்ம சேலை தான், அதுதானே நம்மளோட எப்பவுமே உடுத்துறவோட. ஆமா ஆமா, நான் எப்பவுமே இந்த கருப்பு கலர் சுடிதாரு இல்லைன்னா இந்த கருப்பு சேலை இதான் மைனியோ கட்டுவேன். நீங்க அழகு மைனியோ, உங்க பள்ளிக்கே தனி ரசிகர் கூட்டம் உண்டு. என்னையா நடக்குது இங்க? ஒண்ணுமே விளங்க மாட்டேக்க. வாங்க மைனியோ, அப்படியே பேசிக்கிட்டே சுத்தி பார்ப்போம். நம்ம 2 பேரும் ஒரு செல்ஃபி எடுப்போமா? அங்க போய் நின்னு. குடிமி இங்க வா, முன்ன நட பின்ன நடக்காத, முன்ன நட. தெரிசாவுக்கு சரியான மாமியார் தான் கிடைச்சிருக்கு போல. தெரிசா முன்னாடி போ. உங்க அம்மா ரொம்ப ஓவரா போகுது, உன்கிட்டயே நான் வர விட மாட்டேக்கு. நான் போறேன். நல்ல பேர் வாங்குறதுக்கு பல்ல கடிச்சுக்கிட்டு இருக்கேன். பிரியங்காவும் அவனும் பாரு வக்கீலும் எஸ்கேப் ஆயிட்டாவோ. எங்க போய் போட்டோ எடுத்துட்டு கிடக்காவளோ தெரியல. விடு புச்சிமா, பாத்துக்கிடலாம். அதான் 2 நாள் இருக்க. அத்தம்மா கூப்பிட்டீங்களா? ஏடி, அவன் கூடயே சேர்ந்து வரக்கூடாது, சரியா? அம்மா கை இல்லைன்னா அத்தை கையை பிடிச்சிட்டு நடக்கணும். ஆமா, முன்ன நட. மைனியோ தப்பா நினைச்சுக்கிடாதீங்க, புட்ட பிள்ளையே கொஞ்சம் அப்படி கண்டிச்சுதான் வளர்க்கணும். ஐயோ மைனியோ, நீங்க அவ்வளோ அடிச்சு உதைச்சாலும் பரவாயில்ல, நான் கேட்கவே மாட்டேன். துரோகம் துரோகம் தாய் துரோகம். ஐ பாபு, இந்த இடத்த பாருங்களேன், என்ன அளவா இருக்கி. தண்ணியா கிடைக்கி, மழை பெஞ்சிருக்கோ? ஆமா நெட்டம்மா, பெங்களூர்ல அடிக்கடி மழை பெஞ்சு நல்ல குளிர்ந்தே இருக்குமா. மேகம் கருக்குது டங்குச்சுக்கு டங்குச்சும், மின்னல் சிரிக்கி டங்குச்சுக்கு டங்குச்சும். லூசு நெட்டம்மா, ஆடாத. யாராவது பார்த்தா ஏதாவது நினைப்பாவோ. அடுத்த வெயிலுக்காகலாம் வாழ முடியாது. எனக்கு ஆட தோணுச்சுன்னா நான் ஆடுவேன். மின்னல் சிரிக்குது டங்குச்சுக்கு டங்குச்சும். தெருக்கூத்து காட்டுதா தெருக்கூத்து. நான் சொல்லும் வேளையில் மழை நின்னு போவட்டும். தம்பி அங்க பாரு, சாப்பிடணும் இல்லனா அக்கா இப்படிதான் ஆடி ஆடி பயம் காட்டுவா. வானவில் பொழியுதே, என் நெஞ்சில் பாயட்டும் மழையே உனை போல. ஏ மழையே என் வீடு. நல்ல பெங்களூர்ல வந்து தெருக்கூத்து காட்டுதியம்மா. ஆடு ஆடு, இன்னும் 5 நிமிஷம் ஆடு, சில்லறலாம் வந்துரும். அப்புறமா நல்ல ஃப்ரீ துட்டுலையே சுத்தி பார்க்கலாம். கீதாக்கா, தேவையில்லாத பேச்செல்லாம் பேசாதியோ. அவ பாட்டுக்கு ஆடிட்டு இருக்கா, அதுக்கு இப்படிதான் பேசுவியலோ. எங்க பத்தியா பொண்டாட்டி ஆட்டத்தை நிறுத்த முடியல, ஏன் வாய் அடைக்க வந்துட்டாரு. இந்த தெருக்கூத்துக்கு இவர் தான் டேரக்டர் போல. வாட்டி நம்ம அங்க போவோம். ஏய் நெட்ட, எதுக்கு இப்படி அசிங்கப்படுத்துற? வாட் நான்சென்ஸ் டாக்கிங் யூ ஆர் இடியட் பாபு. என்னது நெட்ட குட்டங்கீரு? நெட்டமா இல்லை நெட்டவெளி? ஆமாம், இந்த நெட்டங்கிற அறகுறை பேச்செல்லாம் பேசாது இருபத்துக்கிடங்க. நான் போகிறேன். சரி சாரி நெட்டம்மா, வா நம்ம சுற்றி பார்ப்போம். எதுக்கு தேவையில்லாம சண்டையை போட்டுக்கிட்டு? வா வா வா. என்ன
என்னதான் நடக்குவோ. சரி நெட்டம்மா போச்சுக்காத வா, அங்க பஜ்ஜி சூடா போடுறதா அவ்வளோ வாங்கி தரேன். ஐ பஜ்ஜி பஜ்ஜி சீக்கிரம் வரும் போவும். ஐ லாயரே, என்ன அழகான இடமா இருக்கு. ஐயோ, இந்த புல்லெல்லாம் படுத்து தூங்கணும் போல இருக்கு. இந்த புள்ள படுத்து தோணினா உனக்கு தான் முதுகெல்லாம் சொறி எடுக்கும். ஐயா அப்படியா? சரி வாங்க, எல்லாரும் எங்க இருக்காங்களோ அங்க போவோம். வா ஸ்வீட்டி, இப்படியே கை கோர்த்துட்டு ரொம்ப தூரம் நடக்கலாம். ஆமா, இப்படியே கை கோத்துட்டு ரொம்ப தூரம் நடக்கலாம். அதுக்கப்புறமா கால் வலி எடுத்து கால் வீங்கி போயிரும். ஏய் குமார், என்னல பண்ணிட்டு இருக்க? ஐயோ அம்மா, அம்மா எப்போ வந்தீங்க? கை கோர்த்து ரொம்ப தூரம் நடக்கலாம்னு அப்ப வந்தேன். ஏட்டி பிரியங்கா, பொம்பளையால் கூட்டத்தோட நிக்கணும். எதுக்குங்க வந்த? தனியா கேப் கிடைச்சா போதுமே, சந்தில சிந்து பாடிக்கிட்டு அங்க இங்க ஓட முடியாது. வாங்க ரெண்டு பேரும் பிறந்தாப்ல. வாரே அத்தை. அம்மாவோட சரியான காமெடி தான். இந்த பிள்ளைகளையும் நம்ம பாத்துக்கிட்டு அலையணும் போலயே, சுத்தி பார்க்க முடியாது போலயே. அடுத்து இந்த இவன் எங்க குடிமிக்காரியும் மொட்டையனும். ஐயோ, ஒரு செல்ஃபியாவது எடுக்கணுமே. இப்ப அம்மாவை எப்படியாவது கழட்டி விடணுமே. அம்மா, அம்மா மீனாட்சி அம்மா, அப்பா தேடிட்டே இருந்தாரு உங்களை. அங்கதான் நின்றுட்டு இருந்தாரு. என்னமோ உங்ககிட்ட கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாரு. அட ஆமா, நான் கேட்டோம்ல, போன் கேட்டேன். எங்க ஊர்ல இருந்து போன் அடிச்சோம்ல, அதை பத்தி நல்லா ஞாபகப்படுத்தல. இரி, அவர் எங்கன்னு தேடிட்டு வாரு. அம்மாவை கழட்டி விட்டாச்சு. இப்போ ஒரு செல்ஃபி எடுத்துட வேண்டியது அந்த நூடுல்ஸ் மண்டை கூட. ஏ நூடுல்ஸ் மண்டை, என்கிட்ட வந்து நெல்லு, ஒரு செல்ஃபி எடுப்போம். ஆஹா, கனவா கனவா நான் காண்பது கனவா. நம்பவே முடியல நூடுல்ஸ் மண்டை, நீயா என் தோல்ல கை போட்டிருக்க? சும்மா இருங்க லாயரே, ஃப்ரேம் குள்ள வர வேண்டாமா, அதனால தான் போட்டிருக்கேன். சீக்கிரம் ரெண்டு போட்டோவை தட்டி விடுங்க, நான் போகணும். எதுக்குதான் அந்த பொண்ணுங்க போட்டோ எடுக்கும்போது மூஞ்ச விதவிதமா மாத்துதுங்களோ எனக்கே தெரியல. சரி சரி, செல்ஃபி எடுத்தாச்சு, நான் போறேன். சரியான பயந்தாங்கோழி. என்னடி பெங்களூர் இது, ஒருத்தரும் செயின் போட்ட மாதிரி தெரியல, பர்ஸ் வச்ச மாதிரி தெரியல, எல்லாம் செல்போனை மட்டும் தூக்கிக்கிட்டு அலைதாவோ. எனக்கு கையெல்லாம் நம்ம அரிக்கி. ஏட்டி அவங்கெல்லாம் எங்க போயிட்டாவனே தெரியலட்டி. ஏட்டி இந்த பின்னாடி உள்ள ரெண்டும் நம்ம பெறத்தாப்புலயே வருதுட்டி. எனக்கு வயித்தெல்லாம் கலக்குதுட்டி. எங்க இருந்து பாஞ்சி புருஷனும் பொண்டாட்டியும் கடிப்பாவளோன்னு தெரியலையே. ஏ என்ன ரெண்டு பேரும் ஏன் பெறத்தாப்புல வாரியோ? சு ஓடுங்க. விடாத ராணி விடாத, இரு நான் எறும்பு அள்ளி கொண்டு வரேன். இங்க செடியில தோட்டத்துல நிறைய எறும்பு இருக்கு. ஏ ஆத்தே, ஏன் மொட்டை முனியமா ஓடிட்டி புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் வெறி பிடிச்சிட்டு. ஏன் கூறு கட்ட கிறுக்கி, இதெல்லாம் அப்புறமா யோசிப்போம். பாட்டி ரெண்டு பேரும் பெறத்தாப்புல வாராமோ பயமா இருக்கு. ஏன் ஆத்தே, பின்னாடி பாடிட்டேலா வாரா. எம்மா இந்த கூட்டங்கள்லாம் எங்க போச்சுன்னு தெரியலையா. அவிய கூட போய் கலந்துட வேண்டியதான். என்ன யாரோ தொடத மாதிரி இருக்கு. ஏன் அப்பா, மூஞ்சிக்கிட்டலாம் வந்து நிக்க மூதேவி. ஏட்டி மொட்டை முடியாம ஓடிட்டு. ஓடாதீங்க, நில்லுங்க நில்லுங்க நில்லுங்க. வீடு நம்ம அப்புறமா அவியல பாத்துக்கிடலாம். வா நம்ம போய் அங்க எறும்பு பிறக்குவோம். மாமா, எனக்கு 10 எறும்பு, உனக்கு 5 எறும்பு. ராணி, இப்படி எல்லாம் நீ செய்யக்கூடாது. எனக்கு எப்படி 5 எறும்பு பத்தும்? ஒரு 10 பேர் எறும்பு கிடைச்சதுன்னு 10 பேர் மேல விட முடியும். நான் போறேன். குவாச்சுக்கிட்டு போறாளோ? போவாதட்டி இரு வாரேன். பாப்பா, என்னமா வேகமா ஓடி வர? இவங்க பேரு ராணியக்கா தானே? ராணியக்கா, இவங்க நம்ம கூட வந்தவங்க, கடிக்க கூடாது. நீங்க போங்க அங்க. மாமா, அவனை பார்த்தா முரட்டு பீஸா இருக்கு, வாங்க ஓடிடுவோம். ரொம்ப நன்றி தம்பி, தெரியாம வந்து மாட்டிக்கிட்டோம். நல்ல சிரிச்ச முகமா இருக்காவன்னு நினைச்சோயே. அம்மா கடிக்க வாராவோ தம்பி. இன்னைக்கு ராத்திரி எல்லாம் விடிய விடிய குத்த வச்சுதான் உட்காரணும் போல தெரியுது. வேற எங்கேயாவது ரூம் மாத்திக்கிறீங்களாக்கா? அந்த பியாதியில போற உங்க பஞ்சாயத்து தலைவர் மாத்தியே தர மாட்டேக்கான். என்ன செய்யனே தெரியல. சரி, அது ராத்திரி கதையை ராத்திரி பாப்போம். வாங்க சுத்தி பார்க்க வாங்க. ஏன் இங்க தனியா நிக்கியோ? நல்லவன் சொல்லுத அண்ணனு கூப்பிட்டுட்டியா? புவா, உனக்கு ஒரு சோடிய சேர்க்கறதுக்கு இல்ல நான் படுற பாடு இருக்கே. ஏன் நெல்லு, நான் உனக்கு வாங்கி தரேன், இல்ல எடுத்து தருவேன் நெல்லு. பாப்பா, அண்ணன் கூட வாமா, வடை வாங்கி தர. அது சொல்லதான் வந்தேன், மறந்து போயிட்டேன். இந்த லெப்ப அந்த மொட்டையங்கிட்ட போய் பேசுன்னு பார்த்தா வடை தின்னுக்கிட்டு அலையுது. சோ கடவுளே, 20,000 ரூபாய் செலவு பண்ணி இந்த ஊருக்கு எதுக்கு தான் வந்தனே தெரியலையே. அம்மா தாயே, ஏதாவது இருந்தா கொடுங்கோமா. என்னையா இது அநியாயம்? பெங்களூர் பிச்சைக்கார தமிழ் பேசுதாரு.
எல்லா மொழியும் எனக்கு தெரியுமா, இங்க எல்லா மொழி பேசுறவங்களும் வருவாளுங்க, அதனால எல்லா மொழி பேசுறவங்க கிட்டயும் நான் பிச்சை எடுப்பேன். மிஸ்டர் பிச்சைக்கார தம்பி, தப்பா நினைக்கலன்னா ஒன்று கேட்கட்டுமா? கேளு மகராசி. தப்பா சொல்லாதீங்க, மகராசி கிடையாது, சரோஜா, சைனா இருக்கிற சரோஜா. சொல்லுங்க மகராசி. ஒரு கைமாத்தா ஒரு 500, அதாவது ஒரு 500 ரூபாய் கிடைக்குமா? அடுத்த வருஷம் வரும்போது திருப்பி கொடுத்துட்றேன். அடச்சி, நீயும் வா என் கூட வந்து பிச்சை எடுக்கவா. நல்ல ஆளை பாருங்க, நம்ம கிட்டே துட்டு கேக்கா. அதான் முதலையே சொன்னேன் தப்பா நினைக்க கூடாதுன்னு. இப்படி கோவிச்சுக்கிட்டு போற அளவுக்கு எதுவுமே நடக்கல. சரி, நம்ம கூட்டத்தோட ஐக்கியமாயிருவோம். ஏட்டி லெப்ப முனியம்மா எங்க இருக்கட்டி?